அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, அதாவது அறச்சிந்தனையோடு, அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். எனவே நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு அம்பர் மகாலம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று அதுதான் பார்த்தோம். பதிகம் 83, பாடல் 4. பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கொந்தன் பொழில் சோலை போல வரிவண்டு மந்தம் மலி அம்பர் மாகாளம் மே கந்தம் கமழ் கொன்றை கந்தம் கமழ் கொன்றை கமழ் புன்சடை வைத்த எந்தை கழல் ஏத்த இடர் வந்து அடையாவே, இடர் வந்து அடையாவே. அப்படியே பூங்கொத்துக்கள்லாம் நிறைந்திருக்கான் அந்த பொழில்கள், சோலைகள், அழகான வரி வண்டுகள், அழகான வரி வண்டுகள் பாடுகிறது. அந்த மந்த சுருதி இசை நிறைந்து விளங்கும் இயற்கை எழில் வாய்ந்த அம்பர் மகாலம், இயற்கையான அழகு. அப்படிப்பட்ட அம்பர் மகாலத்திலே எழுந்தருளியுள்ளே மனங்கமழும் கொன்றை மலரை சூடியிருக்கிறார். இயல்பாகவே மனம் வீசுகின்றது இவருடைய சடை. இந்த இயல்பாகவே மனம் வீசும் தனது சிவந்த சடையின் மீது கொன்றை மலர்களை வைத்துள்ள என் தந்தையாகிய சிவபெருமானின் திருவடிகளை ஏற்றினால் துன்பம் என்பது வந்து அடையாது, துன்பமே வராது, இடர்கள் நம்மை வந்து அடைய மாட்டா என்று சொல்றார். கொந்து அன்பொழில்ன கொத்துக்கள் நிறைந்த நந்தவனம்னு பொருள். கோலம் அழகு. மந்தம் என்பது தென்றல் காற்று. அதான் மந்த சுருதின்னு தென்றல் காற்று. பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் பாடி மகிழ்வோம். கொந்தன் பொழில் சோலை கோலவரை வண்டு மந்தம் மலி அம்பர் மாகாளம் மேய கந்தம் கமழ் கொன்றை கந்தம் கமழ் கொன்றை கமழ் புன்சடை வைத்த எந்தை கழல் ஏத்த இடர் வந்து அடையாவே, எந்தை கழல் ஏத்த
இடர் வந்து அடையாவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அம்பெருமாளம் என்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக் கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.